is none of my problem. நீங்க ஏன்கிட்ட பர்மிஷன் கேட்டீங்களா? 5000 கூடுறது 2000 பேர் கூடி இருக்கா. இன்னைக்கே ஜஸ்டிஸ் கொடுங்கனா கொடுத்துருவாங்களா? சொல்லுங்கம்மா. அதான் சொல்லிட்டாங்க. 8 தேதி சொல்லிருக்காங்கல்ல. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சரி கையில இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. கை டவுன் பண்ணுங்க சார். சார் பேசும்போது கோட்ல இருங்க சார். கோட்ல இந்த மாதிரி பண்ணுவீங்க. மிரட்டாதீங்க. கோட்ல இந்த மாதிரி மிரட்டாதீங்க சார். கோட்ல இந்த மாதிரி மிரட்டறீங்க சார். சார் என்ன கை நீட்டாதீங்க சார். எல்லாம் இருந்து கை நீட்டி பேசுற மனிதனுடைய இயல்பான விஷயம் தான் சார். இயல்பா பேசுறோம். அவர் கோட்ல அப்படியே பேசுறாரு. நாங்க கோட்ல அப்படியே பேசுறோம். இதே மாதிரி தான் நீங்க பேசுறீங்க. ஆனா ஒரு ஜட்ஜ் ஐபிஎஸ் ஆபீசர் அப்படியே பேசுவோம். எங்களுக்கு வேலை இருக்கு. எங்களுக்கு வேலை இருக்கு. சும்மா பேச போறோம். நீங்க ஒரு பப்ளிக் நாங்களும் ஒரு பப்ளிக் சால்வ் பண்ணனும்னு நினைச்சு வரோம். எங்களை மட்டும் கேக்குறீங்க. எங்களுக்கு வேலை இல்ல நீங்க சொல்றீங்க. சொல்றீங்க. பாயிண்ட் இல்லாம பேசுறீங்க சார். 8 தேதி வாங்க. ஒரு வாயிலா கேக்குறீங்க. 4000 பேர் கிளம்பி வந்தாங்க. லேபர் கமிஷன் 6 மாசம் ஒண்ணும் செய்ய மாட்டாரு. வாயிலா போடுவாரு. ஒண்ணு அப்படியே கிளம்பி போயிடுவாங்களா? என்ன சார் லாஜிக்? கூட்டுறன்னு சொன்னா கூட்டணும், டாய்லெட் கழுவுனா கழுவணும். அந்த மாதிரி தான் சார் நாங்க 4 வருஷமா பணியமர்த்திட்டு வரோம். பிஎஸ்சி நர்சிங், எம்எஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங் படிச்ச ஒரு செவிலியர் தான். கழுவுற வேலையை நாங்க பாக்கணுமா சார்? அதான் பண்ணிட்டு இருக்கோம். 4 வருஷமா ஆயா வேலை கூட பார்த்துட்டு தான் சார் இருக்கோம். நீ பண்ணணும், பண்ணாட்டி உன்னை டெர்மினேஷன். ஏன்னா நீ கான்ட்ராக்ட்ல இருக்க. மாப்படிக்கிறோம், ரெஸ்ட் ரூம் கழிக்கிறோம், எல்லாமே நாங்களே தான் சார் செஞ்சிருக்கோம். சுகாதாரத்துறையை அழைத்து பேச துப்பில்லை. லேபர் கமிஷனர் அலுவலகம் 6 மாடி கட்டிடம் எதற்காக? சுகாதார பணியாளர்களின் நியாயமான உரிமைக்கு பேச்சுவார்த்தை நடத்த தகுதி இல்லாத லேபர் கமிஷனர் பதவி விலகு. வேற மாநிலத்துல கான்ட்ராக்ட்ல வேலை செய்றாங்க. அவங்களுக்கு வந்து 60000 சம்பளம் கொடுக்குறாங்க. ஏன் அந்த கவர்மெண்ட் அதிகமா கொடுத்து ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் ஏன் கம்மியா கொடுக்குறாங்க? நாங்க என்ன கம்மியா வேலை செய்யறோமா? நீங்க தானே அரசாணை வெளியிட்டீங்க. நீங்க தானே 40000 தரேன்னு சொன்னீங்க. அவங்க சட்டப்படியான கூலி தானே அது. கேரளாவில் 50000 கொடுக்குறாங்க, ஹரியானாவில் 50000 கொடுக்குறாங்க, கர்நாடகாவில் 40000 ரூபா கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 18000 கொடுத்தா அவங்க இந்த 18000த்துல எப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்துவது அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு அவர்கள் இங்க திரட்டி வந்திருக்கு. அதே ஆன்லைன் ரிப்போர்ட், அதே பிசிக்கல் வர்க், அதே கேம்ப்ஸ், அதே தானே பண்றோம். ஈவன் தோ அதை விட அதிகமா ஒரு 3 ஸ்கீம் அதிகமா பண்றோம். 3 ஸ்கீம் அதிகமா என்ன பண்றோம்னா நலங்காம் ஸ்டாலின் பண்றோம், உங்களுடன் ஸ்டாலின் பண்றோம். அதுக்கப்புறம் மக்களை தேடி மருத்துவத்துல 2 கோடிக்கு மேல பெனிஃபிஷியரி போயிருக்காங்க. இவ்வளவுக்கும் காரணம் இடைநிலை சுகாதார பணியாளர் ஆகிய நாங்கள் தான். இப்ப சட்டப்படி நியாயப்படி கேட்கிறோம் சார். சட்டத்துக்கு மீறி எதுவுமே கேட்கல. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்க கேட்கிறோம். அந்த சட்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணி அதுக்குரியதை கொடுக்க சொல்லுங்க சார். 8/1/2026 அன்று உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஹெல்த் டிபார்ட்மென்ட்ல கொடுத்திருக்காங்களா இல்லையா? கொடுத்திருக்காங்களா இல்லைங்களாமா? ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. நீங்க ட்ரிகர் பண்ணி பேச கூடாது சார். ஒரு விஷயத்தை சார் ட்ரிகர் பண்ணல. யாரு சார் ட்ரிகர் பண்ணி டிபார்ட்மென்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. உடனே நீங்க உடனே எல்லாம் நடக்குதுன்னா how it is possible? உடனே சார் இவங்க 6 மாசம் வெயிட் பண்றாங்க சார். கொடுத்திருக்காங்களே. இப்ப டைம் எது கொடுக்காம இருக்காங்களா? ஏற்கனவே அனுப்புன நோட்டீஸ் எங்களுக்கு என்னங்க தெரியும்? சார் கமிஷனர் ஏற்கனவே ஏன் சார் நோட்டீஸ் அனுப்புறாங்க? ஏற்கனவே மெடிக்கல் ஏன் சார் அனுப்புறாங்க? ஒரு மாஸ் கூடி இருக்கு. டீல் பண்றது சொல்லுங்க. சரி மாஸ் எப்படி டீல் பண்ணிட்டு சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு சொல்லுது நாங்க சூத்திர பஞ்சமர்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கான சமூக நீதி அரசு என்று சொல்கிறார்கள். இதே சமூக நீதி பேசுகிற அரசின் கீழ்தான் இங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி, அதே பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பழங்குடி மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இங்க 100% இங்க இருக்கிறாங்க. எப்படி துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறாங்களோ அதே போல 100% தமிழ்நாடு அரசு எந்த கொள்கையை பேசுகிறதோ, தந்தை பெரியார் எந்த கொள்கையை வலியுறுத்தினாரோ, அறிஞர் அண்ணா எந்த கொள்கையை வலியுறுத்தினாரோ அதே கொள்கையின் அடிப்படையில் எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிக்கான அரசு என்றால் அதே மக்கள் தான் இங்க இருக்கிறாங்க. இவர்களுக்கு சமூக நீதி இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை தான் நாங்கள் வைக்கிறோம். சமூக நீதி என்பது ஏதோ தனிப்பட்ட கட்சியோட கான்செப்ட் கிடையாது. இந்திய அரசியல் சட்டம் சமூக நீதி அடிப்படையில் எல்லோரும் அரசு செயல்பட வேண்டும் என்று இந்திய அரசியல் சட்டம் வகுத்து இருக்கிறது. ஆர்டிகல் 21 ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி அப்படின்னா ஒரு கண்ணியமாக வாழும் உரிமை அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. கண்ணியமா எப்படி வாழ முடியும்? 18000 ரூபாயில அவங்க எப்படி வீட்டு வாடகை இன்னைக்கு எவ்வளவுங்க? சென்னையில, மதுரையில் வாடகை எவ்வளவு? கோயம்புத்தூர்ல வாடகை எவ்வளவு? மாச சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவாகும்?
இதெல்லாம் எப்படி அவங்க செலவு பண்ண முடியும்? பிள்ளைய படிப்புக்கு எப்படி செலவு பண்ண முடியும்? அதே போல வேலைக்கு, ஒரு அவசர மருத்துவ செலவுக்கு எப்படி செலவு பண்ண முடியும்? இது எதுவுமே செலவு பண்ண முடியாம மிகுந்த வறுமையிலே பசியிலே வாடிக்கொண்டிருக்கும் இந்த இடைநிலை சுகாதார பணியாளர்கள் இன்று சென்னையிலே வந்து கூடியிருக்கிறார்கள். ஓராண்டாக மனு கொடுத்து தான் சொன்னதை, இந்த அரசாங்கம் என்ன அரசாங்கனை வெளியிட்டதோ அந்த அரசாணைக்கு இந்த அரசாங்கம் மதிப்பு தரவில்லை. என்ன சொல்றாங்க? இவ்வளவு பேர் இன்னைக்கு கூடியிருக்கிறாங்க, ஒரு வருஷமா மனு கொடுத்துருக்குறாங்க. லேபர் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. லேபர் டிபார்ட்மெண்ட் யாருக்கு இருக்கு? இது போல ஊழியர்களுக்கு தான் லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது ஃபங்க்ஷனே பண்ணல. இப்ப சுகாதாரத்துறை அமைச்சர் இவ்வளவு பேர் 4300 பேர் இருக்காங்கல்ல, ஸ்ட்ரைக் முதல்ல சொல்லிட்டாங்கல்ல. நீங்க சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து பேச வேணாமா? தொழிலாளர்துறை அமைச்சர் வந்து பேச வேணாமா? யாருமே பேச மாட்டீங்களா? இப்போ முதல்வருக்காவது இப்போது இந்த செய்தி போயிருக்கும். எனவே முதல்வராவது உரிய அமைச்சர்களை, சுகாதாரத்துறை அமைச்சர், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், இவர்களை எல்லாம் அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தி, இந்த அரசு சமூக நீதி அரசு என்று சொல்கிறது. சமூக நீதி அடிப்படையில் இங்கே செவிலியர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் கடைநிலையில் வேலை செய்யக்கூடியவர்கள், உயிர் காக்கும் பணியில இருப்பவர்கள். கொரோனா பீரியட்ல செவிலியர்கள்லாம் எப்படி பணி செய்தார்கள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்படி பணி செய்த செவிலியர்களை இன்றைக்கு போராடும்படி விட்டு இருப்பது என்பது சரியான ஒரு அணுகுமுறை அல்ல. எனவே சட்டப்படி அவர்களுக்கு தர வேண்டியதுதான் செவிலியர்கள் கேட்கிறாங்க. இது சமூக நீதி அரசனில் உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனையிலே முடிவு காண வேண்டும். நாங்கள் எல்லாம் வழக்கறிஞர்கள், அவர்கள் சங்கத்தோட சட்ட ஆலோசகர்களாக மூத்த வழக்கறிஞர் பெங்களூர்ல இருந்து பாலன், வழக்கறிஞர் மில்டன் உள்ளிட்ட நாங்கள் எல்லோரும் இங்கு அவர்கள் சட்ட உதவிக்காக வந்திருக்கிறோம். எங்களையும் பேச்சுவார்த்தைக்கு உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார்கள். எனவே மக்களிடம் இந்த செய்தியை நாங்கள் சொல்கிறோம். மக்கள் எல்லோரும் சமூக வலைத்தளங்களில் அவரோடு சார்பிலே இந்த செய்திக்கு, இந்த போராட்டத்திற்கு, செவிலியர்கள் போராட்டத்திற்கு, நம்ம வீட்டு பிள்ளைய போராடுறாங்க, இதற்கு ஆதரவாக தங்கள் செய்திகளை பதிவிட்டு ஆதரவு தெரிவிக்குமாறும் இங்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் இருக்கிறார்கள். விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன், சிபிஎம் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் சண்முகம், சிபிஐ கட்சியோட செயலாளர் தோழர் வீரபாண்டியன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் இருக்கிறாங்க. இதுல அதிகமா பேசுற பாஜக காரங்க இது மாதிரி போராட்டம் நடக்கிற இடத்தெல்லாம் எங்க போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. தூய்மை பணியாளர் போராட்டம் நடத்தினா வரமாட்டாங்க, செவிலியர்கள் போராட்டம் நடத்தினா வரமாட்டாங்க. எல்லாரும் இவங்க இந்து தானே, இந்து தானே போராடுறாங்க. தூய்மை பணியாளர் இந்து இல்லையா? நர்ஸுகள் இந்து இல்லையா? இப்ப எந்த இந்துக்கு போராடுவீங்க? திருப்பரங்குன்றத்துல போய் தகராறு பண்றதுக்கு, கலவரம் பண்றதுக்கு, தர்கா பக்கத்துல போய் பிரச்சனை பண்றதுக்கு மட்டும் பிஜேபி, RSS, சங் பரிவார அமைப்புகள் தினந்தோறும் வேலை பார்க்கும். நயினார் நாகேந்திரன் அங்க போவாரு, எல் முருகன் போறாரு, அண்ணாமலை டெய்லி பேசுறாரு, அர்ஜுன் சம்பத் போறாரு. அதே இந்துக்கள் தான் இங்க போராடுறாங்க. பிஜேபி கட்சியில இருந்து ஒரு ஆள் வராங்களா? யாராலும் பேசுறாங்களா? ஏன் பேச மாட்டீங்க? இந்துக்களா இவங்க தெரியலையா? இவங்களா வேறு மாற்று மதமா? இப்ப ஒரு நாட்டுல மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? வாழவே முடியல மக்கள். அந்த பிரச்சனையை, மக்கள் அடிப்படை சுகாதார பிரச்சனை, வாழ்வுரிமை பிரச்சனை, எதையும் பாஜக, சங் பரிவார் கூட்டம் பேசுறதில்ல. முஸ்லீமோட பிரச்சனை இருக்கிறது. அந்த சென்சிட்டிவான பிரச்சனையை தவிர்த்து வேற எந்த பிரச்சனையும் அவர்கள் செய்வதில்லை. அவர்களுக்கும் வேண்டுகோள் வைக்கிறோம், நீங்களும் உண்மையிலேயே அரசியல் நடத்தினால், மக்களுக்கான அரசியல் பேசினால், பாஜக காரர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் வாய்கிலேயே எல்லா பிரச்சனையும் பேசுவாங்கல்ல. சென்னையில தானே இருக்கீங்க. வானதி சீனிவாசன் எங்க போனாங்க? வரணும்ல, வந்து பேசுங்க. எல்லாரும் இந்துக்கள் தானே. எல்லா கட்சிக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம், இந்த பிரச்சனையில அனைவரும் தலையிட வேண்டும். தலையிட்டு இந்த கோரிக்கை உத்தரவாதம் செய்யப்பட்டால் உரிய பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கை உத்தரவாதம் பண்ணணும். ரெண்டாவது, யார் போராடினாலும் போலீஸ் தான் வராங்க. போலீஸுக்கு எதிராக யாரும் போராடல. போலீஸுக்கு எதிராக போராடினா போலீஸ் வந்து கோரிக்கையை கேட்டு என்னன்னு முடிவு பண்ணலாம். இப்போ போலீஸ் எல்லா ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கோரிக்கையை நாங்கள் சொல்ல முடியுமா? அவங்ககிட்ட பேச முடியுமா? அவங்க தீர்மானிக்க முடியுமா? இப்போ போலீஸ் பாதுகாப்புக்கு இருக்கட்டும், அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கணும். 2 தரப்பு பேச்சுவார்த்தைக்கான அடிப்படையான விஷயங்கள் என்ன, அதை ஒழுங்குபடுத்தி கொடுப்பதுதான் காவல்துறை. அந்த வேலையை அவங்க செய்யறாங்க. அதே சமயம் சுகாதாரத்துறை இதுல நேரடி பொறுப்புல இருக்கிற அமைச்சர் மா சுப்பிரமணியன் எங்க போறாரு? வாக்கிங்கா போயிட்டு இருக்காரு, மாரத்தான் ஓடுறாரு. ஆனா இங்க செவிலியர்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்க வந்து பேசணும்ல. தொழிலாளர்துறை அமைச்சர் எங்க போனார்? கணேசன் வந்து பேசணும்ல. நீங்களாம் யார் சொன்னா வருவீங்க? யாருக்காக துறையை வச்சிருக்கிறீங்க? சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் வந்து பேசணும். எல்லா மீடியாவுக்கு கேட்குறாங்க, எலெக்ஷன் டைம் வருது என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக அந்த போராட்டம் நடத்தப்படுகிறதா? அப்படின்னு இல்லை, அப்படி கிடையாது.
நாங்கள் தேர்தல் திமுகவை ஆதரித்தவர்கள் தான், அதிலெல்லாம் இந்தியா கூட்டணி ஆதரிக்கிறவர்கள் தான். அதே சமயம் செவிலியர்கள் ஓராண்டா கோரிக்கை வைக்கிறாங்க, 18,000 வாழ முடியும்னு சொல்றாங்க. அதனால அவர்கள் போராடுகிற போது சமூக நீதி பேசும் யாரும், பெரியாரின் கருத்தை ஏற்கிற யாரும், அண்ணாவின் கருத்தை ஏற்கிற யாரும், அரசியல் சட்டத்தை ஏற்கிற யாரும் இந்த போராட்டத்திற்கு நியாயமான முறையில் தங்க ஆதரவை வழங்கியே தீர வேண்டுமே தவிர வழங்காமல் இருக்க முடியாது என்ற அடிப்படையிலே நாங்கள் இங்கே இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நிற்கிறோம். தமிழக அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பிரச்சனையில உடனடியாக தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஹெட் குவார்டர்ஸ் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ல தான் உங்களோட பணி அப்படின்னு நாங்க பணி அமர்த்தப்பட்டோம். ஆனால் அது போக எங்கெல்லாம் வேகன்சி, எங்கெல்லாம் ஆள் இல்லையோ, எங்கெல்லாம் செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்குதோ அங்க ஃபுல்லா நீ இப்போ எந்த ஊரா இருக்கட்டும், ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸா இருக்கணும், 20 கிலோமீட்டர், அங்கெல்லாம் நீ போய் பணி புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் அழுத்தத்திற்கு ஆளாகி உள்ளோம். இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி MRP செவிலியர்கள் போராட்டம் பண்ணாங்க. அப்ப கூட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர் பற்றாக்குறை காரணமாக இடைநிலை சுகாதார பணியாளர் ஆகிய நாங்கள் தான் பொதுமக்களின் நலன் கருதி அங்க பணி செஞ்சு வேலை செஞ்சோம். எந்த இடையூறும் அரசுக்கு ஏற்படுத்தாம நாங்க தான் அந்த வேலையை செஞ்சோன்றதை இங்க பதிவு பண்ணிக்கிறோம் சார். அப்போ அவங்க வந்து என்னை வேலைக்கு எடுக்கும்போது ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன், உன்னோட நேச்சர் ஆஃப் ஒர்க் இதுன்னு கொடுக்கவே இல்லை சார். நான் வேலைக்கு வந்த பிறகு ஒரு 6 மாசம் ட்ரைனிங்னு ஒன்று கொடுக்குறாங்க, எம்எல்ஹெச்பி ட்ரைனிங் ப்ராப்பராக போகிறோம். அதுக்கான சர்டிஃபிகேட்டும் ஒன்று தரல, ஆனால் பாஸ் பண்ணிட்டோம். எல்லாமே வேலிட். எம்எல்ஹெச்பியாக வேலை செய்யக்கூடிய தகுதி எல்லாமே எங்களுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒர்க்கு அதிகமாக கொடுக்குறாங்க. இந்த 12 கேர் சர்வீஸ் எல்லாமே கொடுத்து அதுக்கப்புறம் தான் இதுதான் உங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க்குன்றாங்க. நான் கேட்டேன், ஏன் இதை முன்னரே கொடுக்கல அப்படின்னு. அதுக்கான பதில் எதுவும் இல்லை சார். இப்போ கான்ட்ராக்ட் போடுறவங்க, நீங்க கான்ட்ராக்ட் போடுறீங்க அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட்ல உங்களோட சம்பளம், உங்களோட தகுதி இவ்வளவு வேணும், படிப்பு இவ்வளவு வேணும், உங்களோட ஒர்க்கும் இதுதான் நீங்க சொல்ல மாட்டீங்க சார். நாங்க வந்து தமிழ்நாட்டுல இடைநிலை சுகாதார பணியாளர்களா அனைத்து துணை சுகாதார நிலையங்களிலும், அதாவது ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர்ல வேலை செய்யறோம் சார். இது வந்து ஒரு மத்திய அரசோட ஸ்கீம். மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னா, த்ரூ ஸ்டேட் ஹெல்த் சொசைட்டி மூலமா எங்களை ரெக்ரூட் பண்ணிருக்காங்க. ரெக்ரூட் பண்ணி மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்னு பேர் கொடுத்து வெறும் 18,000 சம்பளம் மட்டுமே கொடுத்து எங்களை பணிக்கு அமர்த்தி எல்லா மாநிலங்களுக்கும் ஈக்குவலான வேலையை எங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்தில் உள்ள கர்நாடகாவுக்கு இதே வேலை தான். அவங்களுக்கு CH1 கொடுத்துருக்காங்க, அதாவது கம்யூனிட்டி ஹெல்த் ஆஃபீஸர், தமிழ்ல சமூக சுகாதார அதிகாரின்ற பேரை கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இடைநிலை சுகாதார பணியாளர்கள்னு சொல்லி கீழ்மட்டமான வேலை வாங்குறாங்க, அனைத்து வேலையும் வாங்குறாங்க. ஸோ எங்களோட ஒர்க்கு வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து 12 கேர் சர்வீசஸ். ஒரு குழந்தை கருவறையில உருவானதுலேருந்து அது வந்து கல்லறைக்கு போற வரைக்குமான வேலைகள் முதற்கொண்டு எல்லாமே செய்யறோம். 14 விதமான பரிசோதனைகளும் அதுல செய்யறோம். ஸோ இவ்வளவு ஒர்க் பண்றோம். அடிஷனலா கேம்ப் போடுறோம். இப்போ மெயினா போயிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதல்வருடைய ஸ்கீம் நலம் காக்கும் ஸ்டாலின் கேம்ப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அது காரணம் நாங்க தான். யாருன்னா இடைநிலை சுகாதார பணியாளர்கள். ஒரு கேம்பையும் 3000-4000 பேஷண்ட்ஸ் வந்தாலும் 5000 பேஷண்ட்ஸ் வந்தாலும் அவ்வளவு பேரையும் கவனிச்சு ப்ராப்பரா என்ட்ரி போட்டு ப்ராப்பரா கேர் கொடுத்து அனுப்பிச்சுடுறோம் சார். ஸோ அதனால எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும். சம வேலைக்கு சம ஊதியம். ஏன் மகாராஷ்டிரால ஒர்க் பண்றவங்களுக்கு 70,000 கிடைக்குது, எனக்கு ஏன் 18,000 கிடைக்குது? ஏன் ஹரியானால ஒர்க் பண்றவங்களுக்கு 70,000 கிடைக்குது, எனக்கு ஏன் 18,000 கிடைக்குது? அதே ஒர்க், அதே நேச்சர் ஆஃப் ஆன்லைன் ஒர்க், சேம் ஒர்க் சேம் சேலரி எங்களுக்கு வேணும் சார். அதே ஒர்க் தான் நாங்கள் பண்றோம். எங்களுக்கு மட்டும் ஏன் 18,000 கொடுத்து எங்க வயிற்றுல அடிக்கிறீங்க? வெறும் 18,000 சம்பளம் மட்டுமே கொடுத்துருந்தா அது போதுமானதா இருக்கா? போதுமானது கிடையாது. அதே போல நாங்க ஜாயின் பண்ணி இது 5வது வருஷம் ஆச்சு. 5% ஊதிய உயர்வு தேசிய நலவாழ்வு குழுமம் மூலமா கொடுக்க வேண்டியது. ஆனா அதுவுமே எங்களுக்கு 1 வருஷம் தான் தந்திருக்காங்க. அதுவும் நாங்க போராட்டம் பண்ணி ரொம்ப மனு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கிடைச்சது. ஸோ எங்களுக்கு இன்னைக்கு நியாயம் வேணும். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதே சம்பளம் எங்களுக்கு வேணும் சார். அதுக்கான உத்தரவாதம் கிடைச்சாதான் நான் இங்க இருந்து போவேன். அதை தவிர நாங்க போக மாட்டோம் சார். 5000 பேர் மேல இங்க கூடியிருக்கோம் சார். தொழிலாளர் துறை ஆணையரகத்துல கூடியிருக்கோம். ஸோ நாங்க யாரும் போறதா இல்லை. அங்க இருந்து ஹெல்த் செக்ரட்டரியோ இல்ல எங்க டிபார்ட்மெண்ட்டோ ஒரு பதில் கொடுத்தாதான் சார் நாங்க போவோம். 18,900 தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இததான் நாங்க கேட்கிறோம். ஒரே வேலை தான் செய்யறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு மாதிரி சேலரி இருக்கு, எதுக்கு இங்க ஸ்டேட்ல ஒரு மாதிரி? எல்லாரும் ஈக்குவல் பே ஈக்குவல் ஒர்க், ஒரே மாதிரி சேலரி கொடுங்க. ஒரே வேலை தானே. அங்க நாட்டுல அங்க அதர் ஸ்டேட்ல என்ன செய்யறாங்களோ அதை பண்ணி அதை தாண்டியும் நாங்க சில திட்டங்கள், இந்த நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், பல திட்டங்களும் நாங்க செஞ்சுட்டு வரோம் சார். அப்படின்னு இருக்கப்ப இந்த ஒரு 18,000 சம்பளத்தை வச்சு நாங்க எப்படி குடும்பத்தை இது ரன் பண்றது? எங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கூட இந்த 18,000 சம்பளத்தை தான் நான் யூனிஃபார்ம் எடுக்கணும், தைக்கணும், ரெஜிஸ்டர்ஸ் இது வரைக்கும் 4 வருஷமா
HSCக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர்ஸ் கொடுத்தது இல்ல. இந்த 18,000 சம்பளத்துல நான் தான் அந்த ரெஜிஸ்டர் வாங்கி இந்த 18,000 சம்பளத்துல எழுதணும் அப்படின்றப்ப எப்படி? இப்ப நான் கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறேன் சார், எனக்கு 18,000 கிடைக்கும் சார். இப்போ வேற மாநிலத்துல கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு வந்து 60,000 சம்பளம் கொடுக்குறாங்க. ஏன் அந்த கவர்மெண்ட் அதிகமா கொடுக்குது, ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் ஏன் கம்மியா கொடுக்குறாங்க? நாங்க என்ன கம்மியா வேலை செய்யறோமா? அதே ஆன்லைன் ரிப்போர்ட், அதே பிசிக்கல் ஒர்க், அதே கேம்ப்ஸ், அதே தானே பண்றோம். ஈவன் தோ அதை விட அதிகமா ஒரு 3 ஸ்கீம் அதிகமா பண்றோம். 3 ஸ்கீம் அதிகமா என்ன பண்றோம்னா நலங்கம் ஸ்டாலின் பண்றோம், உங்களுடன் ஸ்டாலின் பண்றோம். அதுக்கப்புறம் மக்களை தேடி மருத்துவத்துல 2 கோடிக்கு மேல பெனிஃபிஷியரி போயிருக்காங்க. இவ்வளவுக்கும் காரணம் இடைநிலை சுகாதார பணியாளர் ஆகிய நாங்கள் தான். இப்ப ஏன்னா வந்து எம்எல்ஏ ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க, அவங்க எனக்கு கோரிக்கை கொடுத்துருக்காங்க, அவங்களோட கோரிக்கையை தான் நான் ரெப்ரசென்ட் பண்றேன். இட் இஸ் நாட் மை ஓன் கோரிக்கை, சரிங்களா? சார் NHM பண்ணல சார், ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் NHM. ஸோ அவங்க வந்து அசூரன்ஸ் கொடுக்கல சார். ஈவன் இன்னைக்கு நான் ப்ரொடெஸ்ட் பண்ண போறேன், என்னோட கோரிக்கைகள் என்னன்னு முதற்கொண்டு எல்லாமே நான் வந்து NHM இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். வேணும் சார், எங்களுக்கு வந்து சம வேலை சம ஊதியம் நம்ம வந்திருக்கோம். அந்த ஊதியத்துக்கான கேரண்டி கொடுத்துட்டாங்கன்னா நாங்க கலைஞ்சு போயிருவோம் சார். இப்போ நான் ஆன்லைன் ரிப்போர்ட் போடுறதில்ல சார், ஆன்லைன் ரிப்போர்ட் போடுறதுல எல்லாத்துலயுமே CH1 தான் என்னோட கேடர். ஆனா எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தது வந்து மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஏன் அந்த வேரியேஷன் இருக்கு? அப்போ அந்த ஆன்லைன்லயும் எம்எல்எஸ் பின் தானே இருந்திருக்கணும். ஏன் CH1 போட்டிருக்காங்க? CH1 அங்க கொடுத்துருக்கீங்கன்னா நான் ஆன்லைன்ல CH1 ரிப்போர்ட் போறேன்னா எனக்கு அதுக்கான கேடரை கொடுங்க, அதுக்கான சம்பளத்தை கொடுங்க, அவ்வளவுதான். சிம்பிள் சார். என்ன கேடர் கொடுத்தீங்களோ அதுக்கான சம்பளம் கொடுங்க, அவ்வளவுதான் சார். மேடம், NHM இப்போ இங்க தொழிலாளர் துறை ஆணையரோ உங்களுக்கு உங்க பேச்சுக்கு வந்து கட்டுப்பட்டு வரல அப்படின்னா உங்களுடைய அடுத்த கட்டம் சார், நாங்க சட்டப்படி நியாயப்படி கேட்கிறோம் சார். சட்டத்துக்கு மீறி எதுவுமே கேட்கல, அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்க கேட்கிறோம். அந்த சட்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணி அதுக்குரியதை கொடுக்க சொல்லுங்க சார். நீதிமன்றத்தை கனவு சார், நீதிமன்றம் போகிறதுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா உங்கள்கிட்ட? மேபி தேவைப்பட்டால் செல்வோம் சார். ஆணையர்கிட்ட எங்களுடைய கோரிக்கை என்னவா இருந்ததுன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு எங்களுக்கான நீதியை கேட்டு சொல்லுங்க, ஏன் இது கொடுக்கல, ஏன் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு கேட்க சொன்னோம். அவங்க கேட்டு சொல்றதா சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலி சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் கொடுத்த உடனே ஒரு 10 டேஸ்க்குள்ள அவங்க நோட்டீஸ் கொடுத்து எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் ஹியரிங் வச்சிருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங்கே நடக்கல. ஹியரிங்கே இப்போ நான் உருவாக்கியிருக்கேன் 5000 பீப்புளை வர வச்சு. ஃபர்ஸ்ட் ஹியரிங்கே 5000 பீப்புளை வர வச்சு நான் உருவாக்கியிருக்கேன். த்ரூ த ப்ராப்பர் சேனல், இங்கே தான் ப்ராப்பர் சேனல் நடக்கும் வந்து இங்கேயுமே அப்படி இருக்கு. ஸோ எங்களுக்கான நீதி வேணும் சார். எல்லாருக்குமே கொடுத்தாச்சு சார். எங்களோட டிபார்ட்மெண்ட்ல த்ரூ த ப்ராப்பர் சேனல் ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்லேருந்து BMOலேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர்லேருந்து அப்புறம் DPHலேருந்து NHMலேருந்து அதுக்கப்புறம் ஹெல்த் செக்ரட்டரியிலேருந்து ஹெல்த் மினிஸ்டர்லேருந்து CM வரைக்கும் கொடுத்துருக்கேன் சார். அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே எங்கிட்ட இருக்கு சார். மேடம், இவ்வளவு நாள் நியாயம் கொடுங்கன்னு கேட்டிருக்கோம், இன்ன வரைக்கும் நியாயம் கிடைக்கல சார். ஸோ நாங்க இங்க ஒரு 5000 பேர் கூடி மொத்தமா நியாயம் கேட்கிறோம். மேடம், இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டு எலெக்ஷன் டைம்ல நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ண வரீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எலெக்ஷன் டைம் நாங்க மீட் பண்ணல சார். 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் வருது. சென்ட்ரல் கவர்மெண்டோட கைட்லைன்ஸ் படி 5 வருஷம் கழிச்சு MLSPO CHO அவங்க ரெகுலர் பண்ணணும் சார். அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் நாங்க போறோம். 10 நாள்ல திரும்பி பேசுறேன்னு இருக்காங்க, அதுக்குள்ள நீங்க கலஞ்சி போறதுல இருக்கீங்களா? இல்ல சார், அவங்க கேவி போட்டு சார் எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னு உறுதி கொடுத்தாங்கன்னா நம்ம கலஞ்சி போறோம் சார். அது வரைக்கும் கலஞ்சி போறோம். உங்க பேர் மேடம்? நான் சுந்தரி சார், தமிழ்நாடு இடைநிலை சுகாதார பணியாளர்களோட மாநில தலைவி சார். இப்போ இதனால பணி பாதிப்பு ஏற்படாது? பணி பாதிப்பு ஏற்படாது சார். அதுக்கான ஆட்களை நியமிச்சுட்டு தான் சார் வந்திருக்கோம். எங்களுக்கு கீழே ஒரு VHO ஒரு WHO ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்க பார்த்துப்பாங்க சார். வில்லேஜ் மாஸ் என்ன சொல்றீங்க? கன்சல்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆள் வரணும். அது எப்படி டிமாண்ட் பண்றீங்க? அது எப்படி டிமாண்ட் பண்ணணும்? நீங்க அந்த டிபார்ட்மென்ட்க்கு போங்க, அங்க போங்க. ஊர்வலமா போயிடுவாங்க. ஊர்வலமா போறதுக்கு பெர்மிஷன் கேட்டீங்களா? எப்படி சொல்லுங்க? அப்ளிகேஷன் கொடுத்தீங்களா என்கிட்ட? இந்த மாதிரி 5000 பேர் வர்றாங்க. திமுக தான் சொல்றீங்களா? இல்ல நீங்க டிஸ் பண்ணாதீங்க. எல்லாரும் முன்னாடி டிஸ் பண்ணாதீங்க. படித்த வழக்கறிஞர் மாதிரி பேசுங்க. சொல்றேன் சார். படித்த வழக்கறிஞர் இதுவரை யார் போராட்டம் சம்பந்தப்பட்ட அதிகாரி வருவாங்க? நீங்க படித்த வழக்கறிஞர் மாதிரி வர மாட்டாங்க. டிபார்ட்மென்ட்ல 8 1 கொடுத்துட்டாங்க.
சம்பந்தப்பட்டவங்க வரணும் சார். அவங்களுக்கு என்ன சார் கஷ்டம்? அரசு தானே. சார், அரசு தானே மக்கள். சார், மக்களுக்கு தானே அரசு. மக்களுக்கு தானே சார். அவங்க கொடுத்திருக்காங்க petition. மக்களுக்கு தானே சார். ரொம்ப hyper level பேசாதீங்க சார். அப்புறம் நாங்க தான் பேசுறோம். ரெண்டு துறை சம்பந்தப்பட்டது. ஒண்ணு லேபர் டிபார்ட்மெண்ட், ஒண்ணு லேபர் டிபார்ட்மெண்ட். நீங்க சொல்லுங்க. லேபர் டிபார்ட்மெண்ட் ஒரு வாய்தா டேட் போட்டுருக்கீங்க. அதுக்கு வராங்க. லாஜிக்கா போறீங்க. ஏன் ஒரு வாய்தா டேட் போடுறீங்க? வந்து இவ்வளவு பேர் ஐயா நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணீங்க சார். நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணீங்க என்ன சார்? போலீஸ் சார் நாங்க நீங்க சொல்றத நாங்க கேக்குறோம் சார். இருங்க ஒரு நிமிஷம் சார். காலையில நடந்தே நான் சொல்லிடுறேன். காலையில நீங்க 5000 வித்அவுட் எனி இன்ஃபர்மேஷன் மேடம்ட்ட சொன்னீங்க. Please see that the health department official. சார் அதுக்கு அரேஞ்ச் பண்றேன் சார். இருங்க வரேன். பட் நீங்க இருங்க. காலையில எல்லா கூட்டத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க இப்பவே வாங்க. உங்களோட அந்த 5 பேர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், நீங்க லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் கலெக்டிவா தமிழ்நாடு அரசு அமல்படுத்து தமிழக அரசின் அரசாணையை உடனடியாக அமல்படுத்து. சம வேலைக்கு சம கூலி, சம வேலைக்கு சம ஊதியம். கேட்பது குற்றமா? பதில் சொல். தமிழக அரசே பதில் சொல். தமிழக அரசே பதில் சொல். சம வேலைக்கு சம ஊதியம். சம வேலைக்கு சம ஊதியம். கேட்பது குற்றமா? பதில் சொல். அரசு சார்பில் தொழிலாளர் சட்டங்கள் அடிப்படையில என்னென்ன உரிமைகள் அவருக்கு இருக்கிறதோ அந்த எந்த உரிமையும் தமிழ்நாடு அரசும் சுகாதாரத்துறையும் அவர்களுக்கு வழங்கவில்லை. தொடர்ச்சியாக ஓராண்டாக அவர்கள் இந்த கோரிக்கையை எழுப்பி அந்த கோரிக்கையின் பேரில் இங்கே லேபர் கமிஷனர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்து டிஸ்பியூட் ரைஸ் பண்ணி அதற்கு பிறகும் கூட லேபர் கமிஷனர் ஆஃபீஸும் ஒன்றும் பண்ணலை, சுகாதாரத்துறையும் ஒன்றும் பண்ணலை. வேற வழி இல்லாமல் இன்று தமிழ்நாடு முழுவதும் வேலை நிறுத்தம் செய்து இங்கே 4300 பேர் லேபர் கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி வந்து கூடியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மக்களுக்கு உரிய மருத்துவம் கிடைக்க செய்வதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் தான் இந்த இடைநிலை சுகாதார பணியாளர்கள். குறிப்பாக தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் எல்லோரும் பெருமையாக அறிவித்து கொள்ளும் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம், மனநலம் காப்போம் என்ற திட்டம், கண்ணொளி காப்போம் என்ற திட்டம், பாதம் காப்போம் என்ற திட்டம், புற்றுநோய் மருத்துவ திட்டம், உயிர் காக்கும் உன்னத பெட்டக திட்டம், நலங்காக்கும் ஸ்டாலின் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம், பாதம் காப்போம் திட்டம், இதயம் காப்போம் திட்டம், சிறுநீரக பாதுகாப்பு, புற்றுநோய் பரிசோதனை திட்டம், இவற்றை எல்லாவற்றையும் பரிசோதனை செய்து அதற்கான முன் களப்பணியாளர்களாக வேலை செய்து வருபவர்கள் தான் இந்த இடைநிலை சுகாதார பணியாளர்கள். காணவில்லை அமைச்சர் மாசூவை காணவில்லை. எங்கே அமைச்சர் சமூக நீதி பேசும் அமைச்சர் காணவில்லை. அமைச்சர் மாசுவை அமைச்சர் கணேசனை காணவில்லை. இதைத்தான் சொன்னாரா? பெரியார் சொன்னாரா? அண்ணா சொன்னாரா? தலையிடு. தமிழக முதல்வரே தலையிடு. சார், எங்களோட முதல் கோரிக்கை வந்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிடணும் சார். பணிப்பெயர் மாற்றம் செய்யணும். CHO சமூக சுகாதார அதிகாரின்னு மாற்றணும் சார். ஏன்னா ஆன்லைன் எல்லாமே அதுலதான் போடுறோம். ஆன்லைன் ஒன்றும் ஆஃப்லைன் ஒன்றும் செய்ய முடியாது சார். மூணாவது வந்து சம ஊக்கத்தொகை வேணும் சார். எல்லா மாநிலத்திலயுமே 15000 ஊக்கத்தொகை தர்றாங்க. இங்க வந்து 1000 கொடுக்கப்பட்டது, அதுவுமே சம்டைம்ஸ் இல்லாம ஆயிடுச்சு. ஸோ அதுவும் வேணும் சார். அதுக்கப்புறம் ஜன ஆரோக்கிய சமிதின்னு ஒரு கமிட்டி குழு இருக்கு சார். அதுக்கான மாநில கொள்கையை மாத்தணும் சார். எங்களுக்கு சிக்னேச்சர் அத்தாரிட்டி வேணும் சார். ரெண்டாவது வந்து எல்லா நலவாழ்வு மையங்களுக்கும் ரெஜிஸ்டர்ஸ் வழங்கணும் சார். பேரேடுகள் வழங்க வேண்டும். இது எதுவுமே ப்ராப்பரா ஒரு கவர்மெண்ட் வந்து வழங்கவே இல்லை. எங்களை வந்து ரெக்ரூட் பண்ணி ஏதோ ஒரு ஜூல விட்ட மாதிரி விட்டுட்டாங்க. நாங்களே எப்படி ஓனா ஒர்க் பண்ணணும், ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துணும், ஒன்னா நாங்களே பண்ணிட்டு இருக்கோம் சார்.
ஸோ அதனால இதெல்லாம் ப்ராப்பரா செய்யணும்னு கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்கோம் சார். ரெண்டாவது வந்து எங்களுக்கான சீருடை ஆணையம் வேணும் சார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் வேற வேற சீருடையில இருக்கோம். ஏன்னா முறையான சீருடை ஆணையம் எங்களுக்கு இல்ல. ஏதோ நர்ஸுங்கிற மாதிரி ஒண்ணு போட்டுட்டு தான் இருக்கோம். இது எங்களுக்கான சீருடையே கிடையாது சார். அடுத்தது வந்து ஊதியத்துடன் கூடிய மருத்துவ விடுப்பு வேணும் சார். எல்லாருமே வந்து மகப்பேறு விடுப்பு சார். எல்லாருமே பெண்கள். நாங்க வந்து ஒரு டெலிவரி பாக்குறோம், ஒரு குழந்தைய டெலிவரி பண்ணி எடுக்கிறோம். கருத்தரிச்சதுல இருந்து குழந்தை பிறந்து அவங்களுக்கு இம்யூனைசேட் பண்ணி அவங்க வளர்ந்து அவங்க பெரிய ஆள் வரைக்கும் நாங்க பாக்குறோம். ஆனா எங்களுக்கான மகப்பேறு விடுப்பு தர்றதே இல்லை சார். அந்த மகப்பேறு விடுப்பு 12 மாதங்கள் ஊதியத்தோட சேர்த்து தரணும் சார். அதுக்கப்புறம் HSC-ல வந்து தூய்மை பணியாளர்கள் வேணும் சார். தூய்மை பணியாளர் இல்ல, இருங்க வெயிட் பண்ணுங்க. தூய்மை பணியாளர்கள் இல்ல. சோ அந்த தூய்மை வேலையை கூட நாங்களே பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கான ஃபண்டும் எங்களுக்கு கொடுக்கப்படுறது இல்ல சார். ரெண்டாவது நிலுவையில் உள்ள ஊக்கத்தொகை வந்து ஒரு 1000 rupees கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவே ஒரு வருஷம் ஃபுல்லா கொடுக்காம இருக்காங்க. 2023 இருந்து கொடுக்கல சார். அதுக்கப்புறம் கொரோனா தடுப்பூசி இப்போ வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டோஸ் ஆரம்பிச்சதுமே நாங்க எல்லாம் பணிக்கு வந்துட்டோம் சார். கொரோனா ஃபர்ஸ்ட் டோஸ் எல்லாமே நாங்க போட்டோம். செகண்ட் டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா நாங்க தான் போட்டோம். ஸோ அதுக்கான இன்சென்டிவ்ஸ் வந்து ரெகுலர் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் தான் கொடுத்தாங்க, எங்களுக்கு கொடுக்கப்படல. ஸோ எங்களுக்கும் வேணும். அதுல பார்ட்டிசிபேஷன் எங்களுக்கும் இருக்கு. எங்களோட ஓன் மணியை போட்டு டிராவல் பண்ணி எங்கேயோ ஒரு மூலையில வீடு வீடா போய் கம்பெனியா போய் ஊசி போட்டிருக்கோம் சார். அதுக்கான இன்சென்டிவ் எங்களுக்கு வேணும் சார். அதுக்கப்புறம் காயக்கல்போன்னு ஒன்று இருக்கு சார். மெயின்டெனன்ஸ், ஆக்சுவலி இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல். அதுக்கான எல்லாமே மெயின்டெனன்ஸ் நாங்க தான் பண்றோம். அதுக்கான இன்சென்டிவ் வந்து எங்களுக்கு நேரடியா வழங்கணும் சார். இடைநிலை சுகாதார பணியாளருக்கு நேரடியா வழங்கணும். அதே போல என்குவாஸ்னு நேஷனல் குவாலிட்டி அசூரன்ஸ் ஸ்டாண்டர்ட் அசூரன்ஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அது வந்து எப்படின்னா தரம் உயர்த்தப்பட்ட சர்வீஸ் மாதிரி சார். அந்த சர்டிபிகேஷனுக்கு நாங்க தான் எல்லா ஒர்க்கும் பண்றோம். ஆன்சரபிளும் நாங்க தான். அது ஆல் ஓவர் சென்ட்ரல்ல வந்து ஒரு குவாலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் அமைச்சு இதெல்லாமே மானிட்டர் பண்றாங்க. சரியான தூய்மையா இருக்கா, இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் மெயின்டைன் பண்றாங்களா, கிளீன்லினஸ் மெயின்டைன் பண்றாங்களா, சரியான தரமான மெடிசின் கிடைக்குதா, தரமான சர்வீஸ் கிடைக்குதா, இது எல்லாமே கவனிக்கிறாங்க. ஸோ இதுக்கான முன் ஏற்பாடுகள் எல்லாம் முன்னாடியே செஞ்சு கொடுத்துனாங்கன்னா அந்த டைம்ல எங்களுக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்றேன் சார். அதுக்கப்புறம் பேஷண்ட் சப்போர்ட் குரூப்னு ஒரு குழு வச்சு பேஷண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் அன்கண்ட்ரோல்டு பேஷண்ட் எல்லாம் வச்சு நம்ம ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி நடத்தி அவங்களுக்கு நியூட்ரிஷன் அட்வைஸ், அவங்களுக்கு கொஞ்சம் நியூட்ரிஷன் அந்த சார்ட் எல்லாம் காமிச்சு ஒரு மீட்டிங் நடத்துவோம் சார். அதுக்கான ஒரு ஃபண்ட் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க சார். ஒரு 250ங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு 3 வருஷமா காணா போச்சு, எங்கன்னு தெரியல. ஸோ அதுவும் வேணும் சார். அதுக்கப்புறம் வந்து நேஷனல் ஹெல்த் மிஷன்ல தேசிய நலவாழ்வு மக்கள் குழுமம்ல வந்து NHM நேஷனல் ஹெல்த் மிஷன்ல வந்து ஒரு வருஷத்துக்கு கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா 5% ஊக்கத்தொகை தருவாங்க. அது வந்து ஊதிய வரவு எங்களுக்கு தர்றது இல்ல. 5% இன்கிரிமெண்ட் எங்களுக்கு தரல. ஸோ அதுவும் வேணும் சார். இதெல்லாம் தான் எங்களோட கோரிக்கையா இருக்கு சார். இந்த கோரிக்கை வந்து எங்களுக்கு எல்லாமே நிறைவேற்றணும் சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா கமிஷனர் கிட்டே பேசணும் சார். கமிஷனரை மீட் பண்ணி பேசணும். நான் லாஸ்ட் டைம் நேரடியா நிறைய டைம் வந்தேன். ஸோ கமிஷனரை மீட் பண்ண முடியல. இன்னைக்கு இவ்வளவு பேர் கேதர் ஆன உடனே கமிஷனர் ரெடியா இருந்தார் பேசுறதுக்கு. ஸோ நாங்களும் பேசணும். அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, நான் உங்க டிபார்ட்மெண்ட்டை கேட்டு சொல்றேன்னு சொல்றாரு. இவங்க கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஒரு மனு வந்து NHM போயிருக்குது, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் போயிருக்கு, இவங்களோட கோரிக்கை நிறைவேற்றுங்கன்னு. அங்க இருந்து எந்த ரெஸ்பாண்டும் இல்லை. ஸோ அதனாலதான் இவ்வளவு பேர் கேதர் ஆயிருக்கோம். எங்களுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு பதில் தெரிஞ்சுதான் நாங்க வெளில போவோம் சார். சம வேலைக்கு சம ஊதியம் வேணும் சார். கண்டிப்பா தொடரும். HSC-ல எங்களோட பணியை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்றப்ப நீ இங்க செவிலியர் பற்றாக்குறையா இருக்கு, நீ இங்கதான் போய் பணி செய்யணும். அதை தாண்டி எதையாவது நீ பேசுனீனா நீ கான்ட்ராக்ட்ல இருக்க, உன்னை நான் டெர்மினேட் பண்ணிடுவோம், பணி நீக்கம் செய்யறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்ட்டு நாங்க 4 வருஷமா மிரட்டப்பட்டு தான் சார் இருக்கோம் சார். ஆரம்ப சுகாதார நிலையத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பிரிவு இருக்கு. எடுத்த உடனே ஓபி போடுறாங்க, அதுக்கு ஒரு ஒர்க்கர் அமைச்சிருக்காங்க. சரிங்களா, ஓபி போடுறாங்க, அதுக்கு ஒரு ஒர்க்கர் அமைச்சிருக்காங்க. ரெண்டாவது உள்ள போனோடனே டாக்டர் அட்டென்ட் பண்றாங்க. டாக்டர் அட்டென்ட் பண்ணது மருந்து கொடுக்கறதுக்கு திருப்பி பார்மசிஸ்டுக்கு போறாங்க. அப்புறம் செவிலியரோட சேவை இருக்கும்போது செவிலியர் கிட்ட வராங்க, லேபுக்கு போறாங்க. இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு எங்க ஆரம்ப சுகாதார நிலையத்துல. ஆனா துணை சுகாதார நிலையத்துல இது அனைத்து வேலையும் ஒரு மருத்துவரா, ஒரு செவிலியரா, ஒரு பார்மசிஸ்டா, ஒரு லேப் டெக்னீஷியனா, ஒரு ஒர்க்கரா, ஒரு டாக்டரா, ஒரு மேற்பார்வையாளரா, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவா, ஒரு டேட்டா என்ட்ரியா, இது எல்லாமே நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஏன் எங்களுக்கு
நீங்க நீதி வழங்கவே இல்லை. இதுதான் எங்களுடைய கேள்வி சார். சார் எம்ஆர்பில மட்டும் கொரோனால வேலை செய்யல, எங்கள 95% கொரோனால வேலை செஞ்சவங்க தான். ஆனா எம்ஆர்பில 2000 பேர் எம்ஆர்பில வரன்னு ஆசையில கூட அவங்க போய் டியூட்டி பார்த்திருக்கலாம். ஆனா நாங்க எங்களுடைய சேவை மக்களுக்கு எங்களால நாங்க படிச்ச ப்ரொஃபஷனலுக்காக நாங்க வாண்டடா போய் 1 மாசம் குழந்தை 1 வயசு குழந்தை எல்லாம் விட்டுட்டு நாங்க போய் சர்வீஸ் பண்ணோம் சார். ஆனா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரல. அதுக்கு முன்னாடி சாதா ஸ்டாஃபா நாங்க வெளியே ஒர்க் பண்ணோம், ஹவுஸ் ஒய்ஃபாவும் வீட்டுல இருந்தோம். ஆனா நாங்க எல்லாருமே வாண்டடா போனோம். ஆனா எங்க பேர் இது வரைக்கும் வரல கொரோனால வேலை செஞ்சோம். எம்ஆர்பில வேலை செஞ்சவங்களை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா கோவையில 3/4 பேர் நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம். எங்களுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி இல்லைங்க சார். இப்ப நாங்க மீடியால பேசுறோம் அப்படின்னு தெரிஞ்சா கூட எங்களுக்கு நீங்க இவ்வளவு பேசுறீங்க, அவங்களை டெர்மினேஷன் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் சார் நாளைக்கு கூட பதில் அந்த மாதிரி தான் எங்க கிட்ட வரும். இவ்வளவு பேசுறீங்க மீடியால, அப்ப உங்களை டெர்மினேஷன் பண்ணுவோம். ஏன்னா நீ கான்ட்ராக்ட்ல இருக்க என்ன அப்படின்னு அப்படிதான் மிரட்டுறாங்க சார். கேள்வி கேட்டதற்காகவே, நியாயம் கேட்டதற்காகவே, எங்களுடைய கோரிக்கையை கேட்டதற்காகவே கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஸ்டாஃப் லோகநாயகின்னு எங்களோட இடைநிலை சுகாதார பணியாளர் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டார். அவருக்கான நியாயம் போய் கேட்கும்போது எங்கேயுமே கிடைக்கல. கோர்ட்டுக்கு போனாங்க, அங்கேயும் நியாயம் கிடைக்கல சார். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.